மெக்டொனால்ட்ஸ். ரஷ்யா விட்டுட்டு மெக்டொனால்ட்ஸ் போயிட்டாங்க, பல நிறுவனங்களும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் மெக்டொனால்ட்ஸ் புதிய லோகோவோடி புதிதாக அமெரிக்காவிலேருந்து ரஷ்யா வர நாங்கள் இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லி காண்பித்து விட்டார்கள். ஸோ ரஷ்யாவில் மறுபடியும் மெக்டொனால்ட்ஸ் தொடங்கப்பட்டதை அங்கே இருக்கக்கூடிய மாஸ்கோன்ஸ், அதாவது ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறவங்க பெரிய அளவு சுவைத்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யாவுக்கு ஆதரவான செயல்பாடுகளில் பல நிறுவனங்களும் பல நாடுகளும் எடுத்து வராங்க. அதை முழுவதுமாக இந்த ஒரு பதிவில் பார்த்துருவோமா? எலன் மஸ்க் அவர்கள் வராங்க, ஒரே ஒரு லைவ் செஷன் உட்காந்துருக்காரு. ஒரு கிரிப்டோ கரன்சி அவ்வளோதான் 92% படுத்துருச்சு. சொல்லப்போனால் இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஸோ உலக அரசியலில் பலவிதமான மாற்றங்கள், அதை பொறுத்து இப்போ யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்காங்க, எல்லாருமே செல் மட்டுமே, பை பண்ண மாட்டேங்காங்க, செல் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே வெளிவருகிறது. ஸோ பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் கொஞ்சம் சேஃபாக உங்களுடைய பணத்தை பார்த்துக்கோங்கப்பா, எல்லாமே செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இப்போ புதிதாக எதுவுமே வாங்குவது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே வருகிறது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, அதன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார சுணுக்கம், அந்த பொருளாதார சுணுக்கத்தில் கச்சா எண்ணெயினுடைய மதிப்பு, கோல்டு எப்படி அந்த ட்ரேட் செய்யப்படுது, இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய மார்க்கெட் அடி வாங்கும். கொஞ்சமாக யோசித்து எந்த முடிவுனாலும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போது செர்பியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்குலக நாடுகள் அவங்களுடைய தப்பை எல்லாமே மறைப்பதற்காக ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பெருசாக சொல்கிறாங்க, ஆனால் மேற்குலக நாடுகள் செய்தது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி செர்பியா இப்போது ரஷ்யாவுக்கு ஆதரவாகும். அதே நேரத்தில் மேற்குலக நாடுகளுடைய ஒருமித்த எதிர்ப்பு குரலையும் பதிவு செஞ்சுருக்கு. செர்பியாவில் நடந்த இனப்படுகொலை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை செய்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேட்டோ தான். இதனால தான் ரஷ்யாவுக்கு எதிராக நேட்டோ படைகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொன்ன போது செர்பியா சொன்னாங்க, என் நாட்டில் நடந்ததை நான் இன்னும் மறக்கலை நேட்டோ. ஸோ நீ சொல்கிறது எப்படி இருக்குன்னா, நீ செஞ்சால் தப்பு கிடையாது, அடுத்தவன் செஞ்சால் தப்பு மாதிரி பேசிகிட்டு இருக்க, அதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி முதல் தடவையாக எதிர்ப்பை தெரிவித்த நாடு செர்பியா தான். அதே செர்பியா இன்னைக்கு மறுபடியும் அவங்களுடைய அந்த எதிர்ப்பை மேற்குலக நாடுகளுக்கு எதிராக திருப்பி இருக்கிறார்கள். உலக அரசியலில் இப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஹங்கேரியா இருக்கட்டும், ஜெர்மனி ஸ்பெயினை பிளாக் பண்ண விதமாக இருக்கட்டும், இப்போ செர்பியாவாக இருக்கட்டும், வடகொரியாவினுடைய ஆதரவாக இருக்கட்டும், சீனாவினுடைய ஆதரவாக இருக்கட்டும், ஈரானுடைய ஒட்டுமொத்தமான ஆதரவாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ ரஷ்யாவை வலு சேர்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஃபின்லாண்டு ஸ்வீடன். ஃபின்லாண்டும் ஸ்வீடனும் நேட்டோவில் இணைய போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனே ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, ஃபின்லாந்து ஸ்வீடன் நேட்டோவில் இணைஞ்சிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எங்களுடைய எதிரி தான், இவ்வளோ நாள் நீங்கள் நடுநிலைமையாக இருந்தீர்கள், இனி அப்படி இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு எதிராக நானும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது வெறுமனே சும்மா வாய் வார்த்தையில் சொல்லலை, பலவிதமான ப்ரூஃபையும் எடுத்து போட்டு இந்த மாதிரியான எல்லை பதிவுகள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஃபின்லாந்து அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய அரசியல் அமைப்பிலேயே கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தி ரஷ்யாவினுடைய எல்லையில் பெரிய மதில் சுவர்களை கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த சிச்சுவேஷன் கூட வந்துட்டாங்க. ஆனால் ஃபின்லாண்டு ஸ்வீடன் நேட்டோவில் இணைவதை நான் தடுத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் இருந்து துருக்கி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ துருக்கியை சமாதானப்படுத்துறதுக்காக அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகள் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனாலும் துருக்கி என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய செக்யூரிட்டி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே மாற்றி அமைத்து நான் கேட்கக்கூடிய பலவிதமான அலவன்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஸ்வீடன் மற்றும் ஃபின்லாண்டு நேட்டோவில் இணைவதை நான் ஏற்றுக்கொள்வேன், இல்லைனா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஒரு படிக்கு மேலே ஸ்வீடன் அப்படிங்கிறது இப்போ நேட்டோவில் இணையுமா இணையாதா அப்படிங்கிற கேள்விக்குறியுடன் இருக்கும்போது ஃபின்லாண்டு சொல்லியிருக்காங்க, ஸ்வீடன் நேட்டோவில் இணையவில்லை என்றால் ஃபின்லாண்ட் ஆகிய நானும் இணைய மாட்டேன். ஸோ ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது நாங்கள் 2 பேரும் ஒரே கிணத்துல குதித்தால் குதிப்போம், அப்படி இல்லைனா தனித்தனியாக குதிக்க மாட்டோம், இதுக்கு உலக நாடுகள் ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை கூறியிருக்கிறார்கள். ஸோ அந்த 2 நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனி. இன்றைக்கி ஸ்பெயினும் ஜெர்மனியும் மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. நான் உக்ரைனுக்கு இந்த மாதிரி வெப்பன்ஸை கொடுக்கறதுக்கு ஜெர்மனிகிட்ட கேட்டேன், ஜெர்மனி ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி ஸ்பெயின் உலக நாடுகளிடம் சொல்லுது, குறிப்பாக மேற்குலக நாடுகளிடம் சொல்லுது. இப்போ மேற்குலக நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா, உனக்கும் இப்போ ஜெர்மனிக்கும் ஸ்பெயினுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், அதையே உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதத்தை தடைப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னைக்கு உக்ரைனுன்னு சொல்லி வருவாங்க, நாளைக்கு ஜெர்மனிக்கு எதிராகவே ஸ்பெயின் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெர்மனி அவங்களுடைய ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள். ஸ்பெயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைப்பா இது உக்ரைனுக்கு தான், நீங்கள் என்ன செய்கிறீங்க, பல பிரச்சனைகளை ஏற்படுத்துறீங்க, விரிசல்களை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அங்கேயும் ஒரு விரிசல் நிற்குது. இப்போ அடுத்ததாக 7வது கட்டமாக ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடையை போட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னாங்க. அதே ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்னைக்கு கூறியிருக்கிற சில வார்த்தைகளை பாருங்களேன்.
ஜூன் மாதம் முடிவதற்கு முன்பாக ரஷ்யாவினுடைய 40,000 வீரர்களை ரஷ்யா இழந்திருக்கும் அப்படின்னு சொல்றார். ஸோ ஜூன் இன்னைக்கு 13ஆம் தேதி அப்படின்னா இன்னும் 17 தினங்களில் கிட்டத்தட்ட ஒரு 8,000 10,000 இராணுவ வீரர்களை கொன்று குவிப்போம் அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வந்து நிற்குது. ஏன்னா நேற்று வரை ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தது 32,000 இராணுவ வீரர்கள், ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களை நாங்கள் கொன்னுட்டோம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னும் 8,000 இராணுவ வீரர்களை 13 தினங்களில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே ஒரு கணக்கு போட்டு வைக்கிறாரா, இல்லை அவருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் 1000 பேரை கொண்டுட்டோம், 2,000 பேரை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போ டோட்டலாக ஜூன் மாதத்தில் 40,000 இராணுவ வீரர்களை இழந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்கொள்வது? அவருடைய உண்மையான புள்ளி விவரங்கள் என்ன, உக்ரைனுடைய இராணுவ வீரர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இன்கம்ப்ளீட் ஆன்சர் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கே தவிர அக்யூரேட்டான ஆன்சர் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்ததான் அமெரிக்காவினுடைய பல விவசாயிகள் அப்படிங்கிறவங்க இப்போ கேஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால பெருமளவு பாடுபடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அமெரிக்காவில் கூடிருச்சு, யூகேலையும் பெரிய அளவு கூடிருச்சு, சிங்கப்பூர்லையும் இன்ஃப்ளேஷன் கூடிருச்சு, மலேசியாலையும் இன்ஃப்ளேஷன் கூடிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. வாழ தகுதி இருக்கக்கூடிய நாடுகளில் கூட பல பிரச்சனைகளை இந்த ஒரு பொருளாதார சுணுக்கம் இல்லாட்டி பணவீக்கம் அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சிங்கப்பூர் அரசாங்கமே சொல்லிருச்சு, எப்பா இங்கெல்லாம் விலை ஏற்றம் வந்து கொண்டே இருக்கிறது, நார்மல் பர்சன்ஸால் வாழ முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. சிங்கப்பூர் மலேசியாவில் நீங்கள் வாழ்ந்துட்டு வாரீங்கன்னா நீங்களே உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். நான் சொல்றது பொய்யா உண்மையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வாசிக்கும் போது மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை இந்த அளவுக்கு நம்ம பேசுறதுக்கான காரணம் இது 2 நாட்டு பிரச்சனை கிடையாது, இது உலக நாடுகளை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா உலக நாடுகள் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரே முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஒரு கட்டத்தில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது யூகேல கூடிருச்சு, கேஸ் அப்படிங்கிற ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயுவாக இருக்கட்டும் இல்லாட்டி கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், அது எங்கே மடைமாற்றம் செஞ்சுருக்காங்க? அவங்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு மடைமாற்றம் செஞ்சுருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஐரோப்பிய ஒன்றியம் என்ன செய்யும்? ரஷ்யாவை நம்பி இல்லாமல் அமெரிக்காவை நம்பி இருக்கும். இந்த கச்சா எண்ணெய் இல்லாட்டி இந்த ஆயில் அப்படிங்கிற இந்த பாலிசியை வச்சு தான் இவ்வளோ நாளும் உலக வர்த்தகம் அப்படிங்கிறத அமெரிக்கா வல்லரசாக நின்று சாதித்து கொண்டிருக்கிறது. அதே ஒரு சாதனை மறுபடியும் செய்யும்போது அமெரிக்கர்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? அந்த அரசாங்கம் செய்கிற தப்புக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளும் இப்போது பெரிய அளவு பாதிப்படைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. யூகேல இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் ஃப்ரான்ஸ்லேருந்து நிறைய நண்பர்கள் அங்கே கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, ஐயா ராசா இங்கெல்லாம் வாழ முடியலப்பா, இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ அக்யூரேட்டாக முதல்ல இவ்வளோ ப்ரைஸ் இருந்துச்சு, யுத்தத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுக்கு பின்னாடி இவ்வளோ கூடி இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா நம்ம உறவுகளுக்கு பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அடுத்ததா ரிவர் கிராசிங். இந்த ரிவர் கிராசிங் தான் இந்த யுத்தத்தில் மிகப்பெரிய பங்கு வைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை யூகே கொடுத்துருக்காங்க. இது ரிப்போர்ட் மட்டும் கிடையாது, நான் சொல்கிறது ஃபியூச்சர், ஒரு வார் ஃபியூச்சரில் வருது அப்படின்னா முதல் விஷயமா நம்ம கவனிக்க வேண்டியது நம்மகிட்ட இந்த ஆயுதங்கள் எல்லாம் இருக்கா, இந்த ஆயுதங்களை சரியான ஒரு இடத்தில் சேமித்து வைப்பதற்கான கிடங்குகள் இருக்கிறதா, அதுதான் மெயின். ஏன்னா இப்போ ரஷ்யா அழிப்பது எல்லாமே ஆயுதங்கள் எங்கெங்கே சேமித்து வைத்திருக்கிறார்களோ அந்த கிடங்குகளை அழிப்பது தான். ஸோ பெரிய அளவு அந்த மாதிரி கிடங்குகளை அழித்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக ஆயுதங்கள் இருக்காது. அதே மாதிரி இந்த இராணுவத்துக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா, பெட்ரோல் டீசல், இதெல்லாம் ஒரு பெரிய டெப்போவில் ஒழிச்சு வச்சுருப்பாங்க, இல்லாட்டி அந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்தெல்லாம் இப்போ யார் அழிச்சிட்டாங்க? ரஷ்யா அழித்து விட்டது. சொல்லப்போனால் போலந்து தான் இப்போ யாருக்கு பெட்ரோல் டீசல்லாம் கொடுத்துட்ருக்காங்க? உக்ரைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு பைசாவும் வாங்கிட்டு இருக்காங்க போலந்து அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இப்படி இந்த ஒரு 2 விஷயம் மெயினான விஷயம். அடுத்ததாக பாலங்கள். இந்த ரிவர் கிராசிங் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்தை இணைப்பதற்கு, நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்களே சீனாவையும் ரஷ்யாவையும் இணைப்பதற்கான ஒரு பாலத்தை திறந்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாலத்தை நம்ம பிரேக் பண்ணிட்டோம்னா, அதை நம்ம உடைச்சிட்டோம்னா சீனாலேருந்து ரஷ்யாவுக்கு செல்ல முடியாது. நான் சொல்கிறது ஒரு 2 நாட்டுக்கு பிரச்சனை கிடையாது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பெரிய அளவு ரிவர் கிராசிங் அப்படிங்கிறது செய்ய முடியாமல் இருப்பதற்கு பாலங்கள் அப்படிங்கிறது உடைக்கப்படுகிறது. இன்னைக்கு செரோடோனஸ்கில் இருக்கக்கூடிய 3 பாலங்களை ரஷ்யா உடைத்து இருக்கிறது. அதுக்கான காரணம் சீக்கிரமாக செரோடோனஸ்க் அப்படிங்கிறது எங்களுடைய பகுதியாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிப்பார்கள். அந்த நேரத்தில் உக்ரைனுடைய படையால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அதில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ மறுபடியும் அங்கே ஃப்ளட் அப்படிங்கிறதுலாம் வர தொடங்கிருச்சுன்னா ஆறுகள் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் இங்கே வரவிடாமல் செல்லும்போது ரஷ்யா என்ன செஞ்சிடும்? அதுக்கு முன்னாடி இந்த செரோடோனஸ் பகுதியில் அவங்களுக்கு தேவையான சில மாற்றங்களை கொண்டு வந்து விடுவார்கள். நிறைய ட்ரூப்ஸ் அங்கே கொண்டு நிப்பாட்டிடுவாங்க, அந்த எல்லையை பாதுகாத்து விடுவார்கள். ஸோ மறுபடியும் உக்ரைன் வந்து இங்கே தாக்குதல் நடத்தும்போது ரஷ்யா மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கும்.
நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு யுக்திகள் இங்கே ஃபாலோ பண்ணப்படுது. நம்ம முதலே பார்த்தோம், இங்கே வந்து இப்போதைக்கு பனிக்காலமாக இருக்குது, பனிக்காலம் முடிந்த பிறகு அது வந்து அந்த பனி உருகும் காலமாக இருக்கும், அந்த நேரத்தில் ஆற்றில் பெருவெள்ளம் இருக்கும். ஸோ அந்த ஆற்றின் பெருவெள்ளம் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய படைகளை திணறடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சின்ன ஒரு ட்விஸ்ட்டு, ரஷ்யா இந்த ஆறுகளினுடைய உட்பகுதியை அவங்க ஆக்கிரமிப்பு செய்ததால் இப்போ என்ன செய்ய முடியாது, வெளியிலிருந்து உக்ரைனால் வர முடியாத சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுகிறது. இங்கேயும் ரஷ்யா மிகப்பெரிய ஒரு கேம் பிளானை போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த யுத்தத்தை படிக்கக்கூடிய பல யூனிவர்சிட்டிஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா இந்த மாதிரி பாலங்களை உடைக்கக்கூடாது, அவங்க வந்து அதை பிடிச்செடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யாவினுடைய பார்வையில் பார்க்கும்போது பாலங்களை உடைத்து இல்லாட்டி உடைக்காமல் அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்கன்னா எப்போ வேணாலும் அந்த பாலத்துக்காக ஒரு யுத்தம் நடக்கும். ஆனால் பாலங்களை உடைத்து விட்டார்கள் அப்படின்னா அங்கே ரிவர் கிராசிங் பண்ண முடியாமையே அங்கே திணறுவார்கள். ஸோ இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் ரஷ்யாவினுடைய படை வீரர்கள் பாலங்களை உடைத்து வருகிறார்கள். இதுவும் ஒரு போர் யுக்தி தான். இன்றைக்கி நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு ஊரில் வேறு ஏதாவது ஒரு நாட்டில் போர் நடக்குதுன்னா அங்கே பாலங்கள் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த யோசனையை இந்த யுத்தம் நமக்கு தந்திருக்கிறது. ஸோ மூன்றாவது யோசனை என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கான சைபர் அட்டாக் அப்படிங்கிறது நான்காவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை. அது உக்ரைனாக இருக்கட்டும், ரஷ்யாவினுடைய ஹேக்கர்ஸாக இருக்கட்டும் தெளிவுபட செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி எத்திக்கல் ஹேக்கர்ஸ் இவங்க எல்லாருடைய உதவியும் இந்தியாவினுடைய இராணுவத்துக்கும் தாய்நாட்டுக்கும் தேவை அப்படிங்கிறத மறுக்க முடியாது. இப்போதே அதற்கான கோர்ஸ் படிக்கிறதாக இருந்தது என்றால் நிச்சயமாக உங்களுக்கும் எதிர்கால டெக்னாலஜிக்கும் அதே மாதிரி நாட்டுக்கும் நன்மை பயக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்ததா ஆர்ம்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல இன்ஸ்டியூட் இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ இந்த ஒரு வருடத்தில் மட்டுமே அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்க போகிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ 2 நாடுகள் மோதிக்கொள்கிறது, ரஷ்யா உக்ரைன். ஆனால் இந்த உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளில் அணு ஆயுதம் இருக்குது, ரஷ்யாவில் அணு ஆயுதங்கள் இருக்குது. இப்போ அணு ஆயுதங்கள் தான் அடுத்த கட்ட யுத்தம் இல்லாட்டி அடுத்த கட்ட போரினுடைய முடிவாக இருக்கும்போது அந்த முடிவை தடுப்பதற்காக நாங்களும் அணு ஆயுதம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உக்ரைன் என்ன சொல்லுவாங்க, அணு ஆயுதத்தை கொண்டு இறக்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பெலரஸ் அப்படி தான் சொன்னாங்க. பெலரஸ் மண்ணுக்குள்ளே அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டமாக இருந்துச்சு. ஆனால் ரஷ்யா கேட்டுக்கொண்டதின் பெயரில் பெலரஸ் அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்கிறார்கள். அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைத்த காரணத்தினால் ரஷ்யா என்ன செய்யலாம், இப்போ ரஷ்யாவினுடைய அணு ஆயுதத்தை கொண்டு பெலரஸில் கொண்டு நிப்பாட்டலாம். ஸோ இது எல்லாமே ஒரு விதமான அந்த உலக அரசியலுக்கு நகர்வாக நம்ம பார்க்கலாம். இதை தான் இப்போ மறுபடியும் பல இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்கன்னா, அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், அணு ஆயுதங்களுடைய சைஸ் வேரியேஷன் ஆகும். இனிஷியல் சைஸ் அணு ஆயுதங்கள், அடுத்ததாக பிக் சைஸ் அணு ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய அணு ஆயுதங்கள் குட்டியிலிருந்து பெரிய ரகங்கள் வரை உருவாக்கப்பட போகின்றன அப்படிங்கிற ஒரு பகீர் எச்சரிக்கை தான். இந்த எச்சரிக்கையை நம்ம புறம் தள்ள முடியாது. இது எல்லாம் இந்த ஒரு யுத்தத்தின் காரணமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கவனிக்கணும். அடுத்ததா மேப் காண்பித்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும் மிக்கி அப்படின்னு சொன்னதுனால இந்த கிரீன் கலரில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி காண்பித்திருக்கும் பகுதிகள் எல்லாமே கடந்த 24 மணி நேரத்தில் ஃபைட் நடந்த இடம். அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அந்த இடத்துல என்னென்ன நடந்திருக்கும், யுத்தம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். குறிப்பாக நீங்கள் பார்த்தாலே தெரியும், செர்வடோனோஸ்க் அப்படிங்கிற அந்த பகுதியும் அதே மாதிரி விர்பிக்கவா அப்படிங்கிற பகுதியில் எல்லாமே அங்கே என்ன நடந்துட்டுருக்கு, மிகப்பெரிய அளவு சண்டை அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. இதுக்கு கீழே தான் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு 20 கிலோமீட்டருக்கான அந்த கீழே வரும்போது அங்கே கிரீமியா அப்படிங்கிறது வந்துடும். அதை டோன்பாஸ் ரீஜனாக இருக்கட்டும், லுகான்ஸ்கா இருக்கட்டும், இந்த பகுதியில் இப்போ நடக்கக்கூடிய சண்டை அப்படியே கீழே வந்தீங்கன்னா கிரீமியாவையும் பாதிக்கும், கிரீமியாவும் செக்யூர் ஆகும். இப்போ ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கிரீமியாவிடம் பல இடங்களும் இணைக்கப்படும். அப்படி இணைக்கப்படும் போது கிரீமியா என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் பலம் பொருந்திய ஒரு இடமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சீஃப் என்ன சொன்னார்னா, அடுத்த வாரத்தில் இந்த உக்ரைனுடைய ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பில் சேரலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கப்படும் சொன்னார் பார்த்தீங்களா. ஸோ அது சீக்கிரமாக துரிதப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவினுடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் கிட்டத்தட்ட 2000 2004 வரை பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த யுத்தம் இன்னும் 2 வருடத்திற்கு நீள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வருடங்கள் நீண்டது என்றால் உக்ரைன் நிச்சயமாக அங்கே என்ன செய்யப்படும், தரைமட்டமாக்கப்படும். உக்ரைனுடைய மக்கள் மிகப்பெரிய அவதி அடைவார்கள். உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள் அவங்க அப்படியே கைவிரித்து சென்று விடுவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் உன்னிப்பாக அந்த ரிப்போர்ட் அவங்க கவனிப்பாங்களா இருக்கும். ரஷ்யா இன்னைக்கு ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்டை மொத்தமாக அழித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை யாரும் கொடுத்துருக்காங்க, உக்ரைன் ராணுவம் கொடுத்திருக்கிறது. பிரிட்டனுடைய ஒரு எக்ஸ் சோல்ஜர் அப்படிங்கிறவர் இன்று கொல்லப்பட்டிருக்கிறார், நேற்றே கொல்லப்பட்டு விட்டார். இன்று அது ஒரு அப்டேட்டாக நான் இங்கே சொல்கிறேன். ஸோ பிரிட்டனுடைய சோல்ஜர் கொல்லப்பட்டது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இந்த உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகளில் முதல் நாடாக இருப்பது யூகே தான், பிரிட்டன் தான். அங்கே இருக்கக்கூடிய 2 ராணுவ வீரர்களுக்கு தான் ஆல்ரெடி என்ன செஞ்சாங்க, டோன்பாஸ் ரீஜனில் ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கு வழியாக மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. இதுவே பிரிட்டனில் பெரிய புயலை கிளப்பியது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸ் சோல்ஜர் ஒருவர் உக்ரைனுக்கு ஆதரவாக நான் வந்து களமிறங்க போகிறேன், ரஷ்யாவுக்கு எதிராக வந்து துப்பாக்கி பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதுவும் இப்போது பிரிட்டனில் பெரிய அளவு பேசப்படுகிறது.
40,000 ராணுவ வீரர்களை நாங்கள் கொஞ்சம் குவித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் அறைகோல் விடுத்திருப்பது இங்கே அடுத்த ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகிறது. செரோடோனஸ் பகுதி அப்படிங்கிறது சீக்கிரமா எங்களிடம் இருந்து துண்டாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் யார் கொடுத்திருக்காங்க? இதே ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்திருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட டோன்பாஸ் ரீஜன் முழுவதுமாக அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கையும் ரஷ்யா ஈடுபட்டிருப்பதாகவும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரஷ்யா அவங்களுடைய காய் நகரத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு பெரிய அளவு தோல்விகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் கணிசமாக வெளியாகி கொண்டிருக்கிறது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் ட்வீட் எல்லாமே போட்டு வராங்க. இந்தந்த இடத்துல ரஷ்யாவினுடைய கை ஓங்கி இருக்கு, இந்தந்த இடத்துல உக்ரைனுடைய கை ஓங்காமல் அப்படியே நிற்கிறது அப்படின்னு சொல்ற பல கருத்துக்களும் பல செய்திகளும் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. ஸோ இன்னும் பல அப்டேட்ஸ் வரப்போகுது. அந்த அப்டேட்ஸுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ் வியூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.